யாரு? மகேஷா? ஓகே, வர சொல்லுங்க. மேடம், கம் இன். குட் மார்னிங் மேடம். எஸ், ஐ எம் மகேஷ் ஃப்ரம் லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ மேடம். மேடம், உங்கள் கம்பெனிலேருந்து 7 crores கட்ட சொல்லி லெட்டர் வரும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா விஸ்வநாத அங்கிளும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்த புது மேனேஜருக்கு எங்களை பற்றியும் எங்கள் பேக்ரவுண்ட் பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் செஞ்சாங்க. ஏன்னா இப்ப எங்க கம்பெனியோட நிலைமை அப்படி. பெண்டிங்ல இருக்கிற எல்லா பேமெண்ட்டையும் கலெக்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர். ஓகே மேடம், இந்த பணத்தை கூட எங்கள் வீடு அடமான வச்சு தான் கொடுக்குறோம். முக்கியமாக அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இந்தாங்க. இதனால அண்ணா ரமேஷ் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அப்செட்டா? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே மிஸ்டர் மகேஷ். இதுக்கு எதுக்கு அப்செட் ஆகணும்? கரெக்டு தான். கம்பெனி டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இப்படி நடக்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஓ, மேடம், நான் நீலாம்பரி மேடத்தை பார்க்க முடியுமா? ஐம் சாரி, அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்கள பார்க்க முடியாது. இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். இல்லை மேடம், இந்த செக்கை 1 week கழிச்சு ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படின்னா இது போஸ்ட் டேட்டட் செக்கா? இல்லை 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 இல்லை, இது ப்ரெசென்டேட்டட் செக் தான். ப்ளீஸ் மேடம், நீலாம்பரி மேடம் கிட்ட சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நான் மேடம் கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். அம்மா, சட்னி கொடுங்க. மா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா, அப்பா ஊர்ல இருந்து எப்ப வந்தாரு? காலையிலேயே வந்துட்டாரு. உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாரு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, கொஞ்சம் தைரியமா இருமா. டேய், எப்படா தைரியமா இருக்க முடியும்? இந்த வீட்டை உங்க அப்பாவுக்கு தெரியாம அடமான வச்சு பணம் வாங்கிருக்கீங்க. நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா, இந்த வீட்டை அடமானம் வைக்காம இருந்திருந்தா பெரிய பிரச்சனையாயி அப்பா வரைக்கும் வெடிச்சிருக்கும். ஏற்கனவே உங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. இதுல நாம 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை அடமானம் வச்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஜென்மத்துக்கு என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. டே ரமேஷ், அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டை மீட்டுலாமா? அதுக்கு தான் நானும் விக்ரமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியோ வீட்டு பத்திரத்தை சீக்கிரம் திருப்ப வழியை பாருங்க. அப்போதான் எனக்கு உயிரே வரும். ரமேஷ், அப்பா ஒரு பேசாதீங்க. ஆஃபீஸ் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பா. நான் வரும்போது வீட்டை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது?
அப்பா மேரேஜ் வருதுல்ல, அதான் வீட்டை ரெனோவேட் பண்ணலாமான்னு பேசிட்டு இருந்தோம்பா. ஆஹா, நல்லா பெயிண்ட் பண்ணாலே வீடு அழகா தெரியும். ரெனோவேஷன்ங்கிற பேர்ல அதை உடைச்சு இதை உடைச்சு எல்லா ஞாபகங்களையும் உடைச்சிடாதீங்க. என்ன இந்த வீட்டை என் தம்பி பார்த்து பார்த்து கட்டினான். கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயம் வாஸ்து பாப்போமோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கூட இருந்து கட்டியிருக்கான். ஏண்டா இப்படி யோசிச்சு யோசிச்சு கட்டுற, நாம என்ன 1000 வருஷமா வாழ போறோம்னு அவங்கிட்ட கேட்டேன். நம்ம சந்ததி எல்லாம் வாழும் இல்லைன்னு சொன்னான். தலைமுறை மாறினாலும் வாழ்ற இடம் மாறக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா ஒரு தலைமுறை கூட பார்க்காம அவன் தெய்வமாயிட்டான். நாம மனுஷங்களை வாழறதுக்கே கஷ்டப்படுறோம். உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். நான் அந்த டைம் வரும்போது என் கடைசி மூச்சு இந்த வீட்டில் தான் போகணும். நான் இறந்ததுக்கு அப்புறம் என் போட்டோ வைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா என் தம்பி போட்டோ மட்டும் யாரும் எடுத்துறாதீங்க. இது அவன் வீடாவே இருக்கட்டும். இதுதான் என் கடைசி ஆசை. ஓகே மேடம், இந்த பணத்தை கூட எங்க வீடு அடமான வச்சு தான் கொடுக்குறோம். முக்கியமா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இந்த செக்கை 1 வீக் கழிச்சு பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்கும். மஞ்சு, என் கேபின் கொஞ்சம் வா. ஓகே, இதோ வரேன் நிலம்பரி. நீலாம்பரி, லிங்கம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மெட்டீரியல் அனுப்ப சொல்லிட்டேனே. மெட்டீரியல் அனுப்ப வேணாம்னு சொன்னதை நான் உன்னை வர சொன்னேன். என்கிட்ட கேட்காம எதுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்ச? அவங்க தான் பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்களே. எனக்கு இன்னும் செட்டில் ஆல. செக் தான் கொடுத்துருக்காங்க. செக்குக்கும் கேஷ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பாம ஸ்டாப் பண்ணு. அவங்க கொடுத்த 7 crores செக்கை இமிடியேட்டா பேங்க்ல டெபாசிட் பண்ணு. ஐயோ, அவங்க 1 வீக் கழிச்சு தானே டெபாசிட் பண்ண சொல்லிருக்காங்க. தெரியும். அப்புறம் எதுக்கு இப்பவே போட சொல்ற நீலாம்பரி? காரணத்தோட தான். செக்கை இமிடியேட்டா டெபாசிட் பண்ணு. நீலாம்பரி, அஸ் அ ஃப்ரெண்டா சொல்றேன், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன தப்பா எடுத்துக்காத. சில நேரங்களில் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த பழைய மேனேஜர் பூவை விட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ற. இங்க பாரு, அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்காங்க. இந்த நேரத்துல செக் மோசடின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். எஸ், அவங்க இமேஜ் ஸ்பாயில் ஆனோம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். லேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ்க்கே செக் அனுப்பிச்சிடு. இந்தாங்க. Excuse me, 2 plates samosa.
இந்தாங்க 2 பிளேட்ஸ் சமோசா. ம். ம். நான் சொன்னேன்ல சமோசா நல்லா இருக்காதுன்னு. பாரு எப்படி ஆறி போயிருக்குன்னு. விட்ரி பரவாயில்ல. என்ன விட்ரி பரவாயில்ல, இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும்? ஏன்டி இப்படி டென்ஷன் ஆகுற? வீக்கெண்ட்ல வெளிய போற மாதிரி வீக் டேஸ்ல ஏதோ 2 நாள் காலேஜுக்கு வர வந்தா அதுலயே இப்படி டென்ஷன் ஆகுற. ஏன் இன்னைக்கு உன் ஆளை பார்க்க முடியலையா? அதான் டென்ஷனா? ஏன் ஆளா? நீ யார சொல்ற? ஏய் பல்பு வாங்கிக்காத. யாரு லவ் பண்ணாலும் முதல்ல ஃப்ரெண்டுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. நீ என்னமோ எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி சூது கவிட்டு இருக்க. ஹே நான் உன் ஃப்ரெண்டுடி, அம்மா இல்ல. எனக்கும் லவ்வர் யாருன்னு காட்டக்கூடாதா? நான் என்ன அவனை அபேசா பண்ண போறேன்? சமோசா சரியில்லைன்னா சரசரன்னு பேசுறல. காதல நான் காட்டுனா அப்படியே வாயில கம போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னடி இது? எனக்கு இந்த சமோசா வேண்டாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன கூலாக்கணும்னா? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ. ம். மனோஜ், மனோஜ், சமோசா ஆறி போச்சு, 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்தாங்க டோக்கன். இந்தாங்க மேடம். ம். தேங்க்ஸ். ம். என்னடி ஃபோன் வந்ததா? கூட அவன் போட்டோவும் வந்தது. என் ஆள் எப்படி? இவனையா நீ லவ் பண்ற? ஆமா. ஏன்? இவனையா பெரிய பணக்காரன்னு சொன்ன? பணக்காரன் இல்ல, கோடீஸ்வரன். அவன் கோடீஸ்வரனாவோ கோணீஸ்வரனாவோ இருந்த உனக்கு என்ன? ஏய், என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவனுக்கு இப்ப கால் பண்ணாத, நல்லா ஏமாத்திட்டான். என்ன சொல்றடி? உன் லவ்வர் பணக்காரனும் இல்ல கோடீஸ்வரனும் இல்ல, ஒரு கேடி. கூலி வேலை செய்யற ஒரு சாதாரண மெக்கானிக். உனக்கு எப்படி தெரியும்? சர்வீஸ் கொடுத்த காரை எங்க அப்பா எடுக்க போகும்போது நானும் கூட போயிருந்தேன். அவ சரியா சர்வீஸ் செய்யல, ஆனா பணம் மட்டும் அதிகமா வாங்குறான்னு எங்க அப்பா சண்டை போட்டாரு. அப்பதான் இவ மூஞ்ச நல்லா பார்த்த. நான் நம்ப மாட்டேன். நீ வேற யாரையும் பார்த்து தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். இத பாரு, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்றதுல உட்டான்ஸ். சும்மா ஜாடமாடியா இருக்கலாம், ஆனா ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சொல்ற கோடீஸ்வரனும் நான் சொல்ற மெக்கானிக்கும் ஒரே ஆளுதான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணும்போது எனக்கு வந்த டவுட் இப்ப இந்த போட்டோ பார்க்கும்போது கிளியர் ஆச்சு. இன்னும் என்ன நம்பலல? வா என் கூட, உன் கோடீஸ்வரன் எந்த கடையில வேலை செய்யறான்னு காட்டுறேன். வா. எங்க? உன் கோடீஸ்வரன் இருக்கானே இல்லையான்னு பாத்துட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ண. எங்க உங்க ஓனர்?
ஏன் என்கிட்ட சண்டை போடுறது பத்தாதுன்னு எங்கள் ஓனர்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா? நான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டார்ல? எங்க அப்பா வரல, ஆனா இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாரு, புரிஞ்சிடும். பே வந்துட்டா. என்ன நான் சொல்லும்போது அவ்வளோ ஆர்கியூ பண்ணல? போ பாரு, உன் கோடீஸ்வரன் அங்க என்ன பண்றானு உனக்கே தெரியும். போ பாரு, அந்த ஷெட்டு தான்.